இல்லை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது ஏது வெகு தூரம் வந்திருக்கி நட்பு நாடி அழைத்ததாக அறிகிறேன். அதே விரும்பி நானும் வந்துவிட்டேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் நம் தமிழினம், நீர் கற்றுக் கொடுக்க நினைப்பதோ அறிவீனம். நவாபிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள், நீயாக என் பேட்டிக்கான வரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள், இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஓயவில்லை. எல்லாம் உடன் பிறந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்க. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அதம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விலகிய விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு அரசாக இருக்க வரிப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக எங்களுக்கு வரிப்பணம் வந்து சேரவில்லை. இதற்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவாய் நிறைய கண்டாயா, கலங்கி வாழ்பவர்களுக்கு கஞ்சி கலன் சுமந்தாயா, இங்கே கொஞ்சி விளையாடும் எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பண்ணி கொடுத்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கேட்க யாரை கேட்கிறாய், எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி? போரடித்து நெருப்புக்கு மேலே நாட்டு உழவர் கூட்டம் பரங்கேரின் உடலை போரடித்து தலைகளை நெருக்கதிர்களாக குவித்துடும். ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை அனுப்பி ஒரு ஆள் அனுப்பினேன். அப்படியா? நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். அவன் எங்கள் பெருமைகளை தெரிந்தவன். இப்படி ஒரு கடிதம் எழுத இதுவரை அவனுக்கு துணிவு பிறந்ததில்லை. எழுதி விட்டதாக என் முன்னே கூறிய உன்னை விட்டு வைப்பது எனது குற்றமே. துடிக்கிறது என் மீசை, ஆனால் அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவுகளை தடிக்கிறது. என்ன மீசையை ஊற்றுகிறாய்? அது ஆபத்தை நடுவில். இப்பொழுது அவன் உத்தரவிடுகிறேன். எங்கே வர சொல் பார்க்கலாம். மானம் மதித்து விடவில்லை. மனத்தமிழ் என் மடித்து கை வைத்தால் அவன் வெளியே போயிட்டான்.